குட் மார்னிங் மகேஷ். குட் மார்னிங் குமார். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. என்ன மகேஷ், ஜாகிங் போலையா? இல்லை, ராதாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஜாகிங் போல கேன்சல். என்ன மகேஷ், நீங்க ஒன்று ஜாகிங் போறீங்க, இல்ல இதே காம்பவுண்ட்குள்ள இருக்கீங்க. நீங்க இதுக்கு சென்னையிலே இருந்திருக்கலாமே, இதுக்கா காசு செலவு பண்ணி ஏற்காடு வரைக்கும் வந்தீங்க? நான் எப்பவும் வேலை விஷயமா ஊருக்கு வந்தேன்னா அந்த ஊர்ல என்னென்ன அழகான விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துருவேன். ராதா மேடம் வரலனா என்ன, நான் ஒரு சூப்பர் லொகேஷன் பார்த்தேன். நீங்க அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க, அசந்துருவீங்க. நான் அந்த இடத்த பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ராதாவை கூட்டிட்டு போய் அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம் இல்லையா? மகேஷ், ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இடத்துக்கு வாங்க, உயிரை விட்டுருவீங்க. வா. ரின்? எஸ். ஒரு 5 minutes கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பாருங்க மகேஷ், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு குமார். அம்மா அம்மா, மதியானம் லஞ்ச் என்னம்மா செய்ய சொல்லட்டும்? மகேஷும் ஒரு ஃப்ரெண்டு வெளியே போயிருக்காங்க. ஓ அப்படியா? எனக்கு ஏதாவது லைட்டாக செய்ய சொல்லுங்க போதும். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலியாக இருக்கு. பனி பிரதேசம் பாருங்க, தலையில நீர் கட்டி இருக்கும். நான் வேணா கொஞ்சம் கசாயம் கொடுக்க சொல்லட்டுங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப மிளகு ரசம் வச்சு தர சொல்றேன். சுட சுட நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரி. அம்மா நீங்க இருங்க. ஹலோ அம்மா, நான் பார்வதி பேசுறேம்மா. சொல்லு பார்வதி. அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. ஐயோ, என்ன சொல்ற? அம்மா பதறாதீங்கம்மா. காலையில குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது ஒரு மாதிரியாவே இருந்தாங்கம்மா. சோஃபால உட்காந்து பேப்பர் படிக்கும்போது காஃபி கேட்டாங்க. எப்பவும் அந்த நேரத்துல காஃபி கேட்க மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னா கோவப்படுவாங்களேன்னு கொடுத்துட்டம்மா. காஃபியை குடிச்சுக்கிட்டே மதியானம் என்ன சமைக்க போறேன்னு கேட்க வந்தாங்கம்மா. அப்படியே தடுமாறி விழ போனாங்கம்மா. கை தாங்களா பிடிச்சி சோஃபால உட்கார வச்சிட்டம்மா. உடனே டாக்டர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணம்மா. டாக்டர் ஐயா பார்த்துட்டு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. இருந்தாலும் நீங்களும் ஐயாவும் பக்கத்துல இல்லாதது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி, நீ பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோ. நானும் மகேஷ் உடனே கிளம்பி வரோம். சரிங்கம்மா. சீக்கிரம் செஞ்சு முருகேசன் சார். சரி முருகேசன் சார். என்னம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என் அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடனே மகேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். சார் எந்த இடத்துக்கு போயிருக்காரு? அது ஏதோ பகோடா பாயிண்ட், அங்க போயிருக்காரு. வாங்கம்மா போலாம். மகேஷ், இந்த வியூ எப்படி இருக்கு மகேஷ்? வாவ், சிம்பிளி பியூட்டிஃபுல். கடவுளோட படைப்புல எல்லாமே அழகுதான் இல்ல? ஆனா இந்த அழகை ரசிக்கிறது ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்து வேறுபடும். இயற்கையை ரசிக்கிறதுக்கான மனநிலை எனக்கு இப்பதான் வந்திருக்குன்னு தோணுது. பணம் சம்பாதிக்கிறதுலே குறிக்கோளா இருந்துட்டேன்னா இந்த மாதிரி அழகான விஷயங்களை ரசிக்க மறந்துட்டோன்னு தோணுது. நான் மட்டும் இல்லை, பல பேர் குமார் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியத்துக்கு பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்கு. அப்புறம் கடைசி காலத்தில் வந்து வாழ்க்கையில் திருப்தியே இல்லைன்னு புலம்ப வேண்டியது. தேங்க்ஸ் குமார், என்னை இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு. இட்ஸ் ஓகே. கடவுளே, என் அத்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அம்மா அழாதீங்கம்மா, உங்க அத்தைக்கு எதுவுமே ஆகாது. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. குமார், சொல்லுங்க மகேஷ். சமீப காலமா என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு தெரியுமா? அந்த ஆச்சரியம் தான் உங்களே என்னை இங்க கொண்டு வந்திருக்கு மகேஷ். யூ ரைட், அப்சல்யூட்லி ரைட். வாங்கம்மா.
அந்த பக்கம் போய் பார்ப்போம் வாங்க. இல்லைன்னா நீங்கள் அன்னைக்கு ராத்திரி என்னை சந்திச்சு எனக்கு உதவி பண்ணி நமக்குள்ள இந்த நட்பு குமார், இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன். இல்ல சேல்ஸ் டீம். ராதா, என்னம்மா? அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்க. என்ன ராதா, என்ன சொல்ற? ஆமாங்க, நெஞ்சு வலியும். பார்வதி ஃபோன் பண்ணி சொன்னா. சரி வா. ஹெல்ப் பண்ணுங்க. என்னாச்சுமா, ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஏமா, என்ன திடீர்னு? ரொம்ப நாள் இருப்பேன்னு சொன்னீங்க. இல்ல, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான். இருங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா கொடுங்க, நான் கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல. வாங்க போலாம். ஏங்க, அத்தை தாங்க ஃபோன் பண்றாங்க. அத்தை, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. பொய் சொல்லாதீங்க அத்தை. டாக்டரே வீட்டுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. இதுக்கு தான் உங்களை தனியாக விட்டுட்டு வரதுக்கு நாங்கள் பயந்தோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் அத்தை, உடனே வந்துடுறோம். ஐயோ, சொன்ன கேளுமா, எனக்கு ஒன்றும் இல்லை, வெறும் வாய்வு பிடிப்பு தான். டாக்டரே சொல்லிட்டு போயிட்டாரு நான் நல்லா இருக்கேன்னு. இல்ல அத்தை. அம்மா, என்னமாச்சு? உனக்கு ஒரு வாட்டி சொல்லணுமாடா, நான் நல்லா இருக்கேன்டா. அம்மா, இது பாருங்க, உடம்பு முடியலன்னு சொல்லுங்க, நாங்கள் புறப்பட்டு வந்துடுறோம். டேய், உனக்கு சந்தேகமா இருந்தா நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருடா, அவரே சொல்லுவாரு ஒன்றும் இல்லைன்னு. இத பாரு, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ராதாவை கூட்டிட்டு வெளியில போயிருக்க. நீ பிளான் பண்ணபடி சந்தோஷமா இருந்துட்டு வா. நம்ம ரகு ஃபோன் பண்ணப்ப கூட நீ எங்க இருக்கேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆபீஸ் விஷயம் எல்லாம் ரகு பாத்துக்குவான். உனக்கு ஆபீஸ் டென்ஷன் கூட வேணாம், புரிஞ்சுதா? மாம், உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. சரிடா. வாங்க கிளம்பலாம். வேண்டாம். எதுக்குங்க வேண்டாங்கிறீங்க? ப்ராப்ளம் எதுவும் இல்லையா? நார்மலாக தான் இருக்காங்களா? அவசரப்பட்டு வர வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இங்கேயே இருந்துட முடியுமா? அம்மாவே சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன்லம்மா. இதை பாருங்க, அத்தைக்கு நம்ம எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, ஃப்ரீயாக இருக்கிறதில்ல, எப்போவும் கம்பெனின்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன சரியாக கவனிக்க முடியறதில்ல.
இப்படி எங்கேயாவது கொஞ்ச நாள் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உண்மையை மறைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. வாங்க போலாம். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? என்கிட்ட போய் சொல்லுவாங்களா? திரும்ப திரும்ப போலாம்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மாவா? ஆமா. அப்போ நான் யாரோவா? சொல்லுங்க. இல்ல நான் வாய் தவறி சொல்லிட்டேன். ஐம் சாரி. வேண்டாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இப்பெல்லாம் நீங்க சம்பந்தம் இல்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அது ஏன்னு தான் எனக்கு புரியல. இங்க எதுக்குங்க வந்தோம்? எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாம் தானே. ஆனா நீங்க சந்தோஷமாவா இருக்கீங்க? வந்ததுல இருந்து ரூம்ல தானே அடைஞ்சு கிடக்குறீங்க. நானா வற்புறுத்தி கூப்பிட்டாதான் வெளியே வரீங்க. இது வரைக்கும் உங்க மொபைலை நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இங்க வந்ததுல இருந்து உங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஏன்? அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைங்க? ஏங்க என்கிட்ட கூட சொல்லாம மறைக்கிறீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையாங்க? என்கிட்ட கூட சொல்லாம மறைக்க வேண்டிய அவசியம் என்னங்க? அப்படி என்ன ரகசியம்? பெத்த அம்மா உடம்புக்கு முடியாம இருக்காங்க, கிளம்பலாங்கிற. ஆனா நீங்க மாட்டேங்கிறீங்க. அம்மாவோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? உங்களுக்கு வேணா உங்க அம்மாவோட உயிர் முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என்னோட அத்தை உயிர் முக்கியம். ராதா, என்னாச்சுங்க? தப்பு பண்ணிட்டேன் ராதா, பெரிய தப்பு. என்ன கொல்றதுக்கு நானே ஒரு கூலிப்படையை ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏர்போர்ட் வராது, பைப்லைன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு உன்னை அந்த இடத்த வாங்க சொன்னேன்னு சொல்றியா? அதானே உண்மை. அதானே உண்மை. ரகு, உன்னை நம்பி தானே நான் சம்பாதிச்சதெல்லாம் அந்த இடத்துல போட்டேன். இப்ப அந்த இடத்த எவன்டா வாங்குவான்? என் மாமனார் என்ன எகத்தலமா பேசின பேச்சு இன்னும் என் காதுல ஒழிச்சுட்டாரு. அவருக்கு சரிசமமா வரணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சேன். இந்த மாசம் நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி கொடுக்க கூட என்கிட்ட பணம் இல்லடா. என்ன பரதேசி ஆக்கிட்டடா. அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அது கூட பணம் இல்லடா. இப்ப ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 10 நாள்ல பணம் வரலன்னா அடுத்து உங்க வீட்டுக்கு வருவேன். இந்த அவமானத்தை விட அந்த அவமானம் ரொம்ப பெருசா. ஏய், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டோர் டெலிவரி பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சரிடா, மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். புரியுதா? பணம் என் கைக்கு வந்த 15வது நாள், அதாவது இந்த மாசம் 18ஆம் தேதி முடிஞ்சா அதுக்குள்ளேயே உன் டார்கெட்டை நான் தூக்கிடுவேன்.
இந்த சாவு ஒரு கொலையா தெரியக்கூடாது. ஒரு இயற்கை மரணமா இருக்கணும், இல்ல ஒரு விபத்தா கூட இருக்கலாம். இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? உங்ககிட்ட இருக்கிற காசு, பணம், சொத்து, இந்த பிசினஸ் எல்லாமே போயிடுச்சுன்னா நானும் உங்களை விட்டு போயிடுவேனா? நான் உங்களை காதலிக்கும் போது நீங்க கோடீஸ்வரனா வரந்தீங்க. என்ன நீங்க நல்லபடியா வச்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்பி வரல. அந்த நம்பிக்கை ஏங்க என் மேல உங்களுக்கு வரல? எப்படிங்க மனசு வந்துச்சு? நீங்க செத்துட்டா நான் மட்டும் இருப்பேனா? தானா என் உசிறு பிரிஞ்சிராதா? என்ன மன்னிச்சிரு ராதா. எனக்கு நீ முக்கியம், உன் சந்தோஷம் முக்கியம். நீ நல்லா இருக்கணும். எனக்கு அதை தவிர வேற எந்த நினைப்பும் வரல. நீ கோடீஸ்வரியா வாழ்ந்தவ, என்ன நம்பி உன் அப்பாவை தூக்கி போட்டு ஏன் கூட வந்தவ. உங்க அப்பா சொன்ன வார்த்தை இன்னும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து உன்னை தெருவில் பார்த்திருந்தாருன்னா, கடைசியில நான் சொன்ன மாதிரி உன்னை தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டான்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அது நீயும் தாங்கியிருக்க முடியாது, என்னாலையும் தாங்கியிருக்க முடியாது. மூளை மங்கி போச்சு ராதா. எனக்கு என்ன பண்ணணும்னு தோணல. பேங்க்ல இருந்து கடை வாங்கிட்டு, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கடை வாங்கிட்டு, கந்து வட்டிக்கும் கடை வாங்கிட்டு, எல்லாம் என்ன நெருக்க வந்தாங்க. அந்த சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என் மேல நான் கட்டி வச்சிருந்த அந்த இன்சூரன்ஸ் பணம், அது எப்படியாவது வந்து உனக்கு சேர்ந்துச்சுன்னா நீ கடனையும் அடைச்சிருவேன், அம்மாவும் நீயும் சந்தோஷமா இருந்துப்பீங்கன்னு அந்த நினைப்புலதான் இந்த முடிவு எடுத்தேன். அந்த நேரத்துல இதை தவிர வேற எந்த முடிவு எடுக்க எனக்கு தோணல ராதா, தோணல. சரிங்க, யாரோ ஒருத்தங்கிட்ட 20 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி உங்களை நீங்களே கொல்ல பாக்குறீங்களே, ஏன் இன்னும் கொஞ்சம் பணத்தை கடனை வாங்கி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து ஏன் வாழணும்னு யோசிக்கல? முடியலையே, யாரும் என்ன நம்பி கடன் கொடுக்க தயாரா இல்ல. அதான் உண்மை. வேற வழி தெரியாம தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனா இப்ப அந்த பண பிரச்சனையில முடிஞ்சிருச்சுராதா. இப்ப இருக்கிற கடனை எல்லாம் நான் அடைச்சிருவேன். ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில இருந்து என்னால மேல முடியல. எனக்கு வாழணும்னு இப்ப ஆசை வந்திருக்கு. ஆனா எவன் எந்த நேரத்துல எப்படி வந்து கொல்லுவான்னு பயந்து சாவுறேன். I'm helpless. I'm really helpless. அந்த ஆளோட நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த ஆள் கிட்ட பேசி உடனே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்களே. அவன் டெய்லி ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிடுவான். அவனுக்கு நிரந்தரமான நம்பர் கிடையாது. நான் அவன் முகத்தை கூட பார்த்ததில்லை. அவன் கண்டிப்பா கொண்டுடுவான். நான் சாக போறேன். அதான் உண்மை. அதான் உண்மை.